வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி விலாக்ஸ். நான் ஷர்மிளா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளி பூஜை நம்ம வீட்டில் எப்படி பண்ணோம் அப்படின்றதான் காட்டியிருக்கேன். இந்த தடவை நான் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி நாளே பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி அது இடத்துலையே வச்சிட்டேன். இப்போ பூ மட்டும்தான் எல்லாத்துக்கும் வைக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை மட்டும் இப்போ செட் பண்ண போகிறோம். ஸோ அப்போயே வெத்தலை, வாழைப்பழம், பாக்கு எல்லாமே மொத்தமாக ஒரு கவரில் வாங்குவேன்ல, ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு செட் பண்ணிக்க போகிறோம். நைட்டே எவ்வளோ நேரம் ஆனாலும் சாமி ரூமெல்லாம் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் தூங்கினா ஏர்லி மார்னிங் நம்ம பிரம்ம முகூர்த்த டயத்தில் ஈஸியாக நம்ம விளக்கேற்றிக்கலாம். அந்த டைமில் விளக்கேற்றும் போது நெய்வேத்தியம் ஏதாவது இருக்கணும்னு சொல்லி வாழைப்பழம் மட்டும் வச்சுருக்கேன். வாழைப்பழமும் வெத்தலை பாக்கு வச்சுருக்கேன். ஒரு லெமன் வச்சுக்கலாம். பூ பார்த்திங்கன்னா அந்த தடவை ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு அப்படியே பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தனால வீடியோ எடுத்தேன் பூ வைக்கிறது எல்லாமே. ஸோ அழகாக வந்திருந்தனால எல்லாத்துக்கும் பூ சாமந்தி பூவே வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு நைட்லேயே. பாருங்கள் காமாட்சி விளக்கு எவ்வளோ அழகாக நம்ம டெக்கரேட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. இந்த சம்பங்கின்னு சொல்லுவாங்கள்ல அந்த பூ, இது நல்லா வாசனையாக இருக்குது. கொஞ்சம் தான், ஒரு 10 ரூபாய்க்கு தான் இவ்வளோ பூ வரும். இதையே வச்சு நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. 10 ரூபாய்க்கு இவ்வளோ தருவாங்க. ஸோ இதை வச்சே அலங்காரம் பண்ணாலும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி காமாட்சி விளக்குக்கு எப்போவுமே வைப்போம் இல்லையா. நான் இந்த தடவை குலதெய்வத்து செம்புக்கும் இந்த மாதிரி அழகுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சா. ஸோ அந்த அடியில் அந்த செம்புக்கு அடியிலையும் டபுள் சைட் செல்லோ டேப் ஒட்டிட்டு இந்த பூவை ஃபுல்லாக ஒட்டி பார்த்தேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் ரொம்ப நேரம் உட்காந்து அதை ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதான் உங்களுக்கும் நல்லா வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் காலையில் ஒரு 3:30க்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சிட்டேங்க. 3:30க்கு எழுந்திரிச்சி பார்த்தா யாருமே இல்லை. எல்லோரும் தூங்கிட்டுருக்காங்க. ஒரு வீட்டில் கூட லைட் எரியலை. ஸோ நம்ம மட்டும்தான் எழுந்திரிச்சிருக்கோம். கொஞ்சம் பயந்தான் அது இருக்கும். அதுக்கப்புறம் பழகிறோம். ஒரு 1 வீக் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பழகிறோம். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியே நின்று நம்ம என்ன வேண்டுதல் வச்சுருக்கோமோ அதெல்லாம் நினச்சிக்கிட்டே கொஞ்சம் நேரம் அப்படியே போகும். அதுக்கப்புறம் வாசலில் முன்னாடி நாள் கோலம் போட்டிருப்போம் இல்லையா. ஸோ அது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு வாசலையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு நான் போய் குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு தான் நம்ம கோலம் போட போகிறோம். ஏன்னா நிலக்காலில் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் இல்லையா. ஸோ அதனால் குளிக்காமல் பண்ணக்கூடாது. நான் குளிச்சுட்டு தலையில் துண்டு மட்டும் கட்டிட்டு அப்படியே வந்துட்டேன். பூஜை பண்ணுறப்ப தண்ணி தலையில் ஈரம் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் துண்டு கட்டியிருக்கேன். துவட்டுறதுக்கெலாம் டைம் இருக்காது. காலையில் 5:30க்குள்ளே நம்ம விளக்கேற்றணுன்றனால துண்டோடு அப்படியே வாசலையும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்க போகிறேன். இந்த மஞ்சளோட ஜவ்வாது கலந்துக்கோங்க. ஜவ்வாது, தீர்த்த பொடி இருந்தால் தீர்த்த பொடி கலந்துக்கலாம். இப்போ தசாங்கம் இருக்குது பார்த்தீங்களா. தசாங்கமும் லைட்டாக கலந்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னு வைங்களேன், வாசல் அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. யார் உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் அந்த ஸ்மெல்லு பயங்கரமான ஒரு வைபை கொடுக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மஞ்சளோடு அதுவும் கலந்துட்டு மஞ்சள் பூசிட்டு அதுக்கப்புறம் பட்டை, நாமம் எல்லாமே போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் வாசலை அலங்காரம் பண்ணிக்கலாம். நம்ம மாக்கோலம் போடுறதுனால மாவு நம்ம எப்படி ரெடி பண்ணணும்னு ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம். இந்த மாதிரி டேப்லெட் சைஸில் ரெடி பண்ணிவிட்டு நம்ம மாக்கோலம் போட்டுக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ கூட இருக்குது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ கோலமெல்லாம் போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு காவியோடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக மகாலட்சுமி பாதம் இதெல்லாம் வச்சுட்டு ஃபைனலாக உருளியில் பூ வைக்கிறோம். உருளிக்கு பதிலாக நான் கண்ணாடி பவுல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு சில்வர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிடக்கூடாது. ஒன்று பித்தளை பாத்திரமாக இருக்கணும், இல்லைன்னா கண்ணாடி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மண் பாத்திரம் இருக்கு இல்லையா. ஸோ அதில் பார்த்திங்கன்னா கல்லுப்பும் மிளகும் வச்சுருக்கேன். எல்லாமே திருஷ்டிக்காக தாங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சு லெமன் வச்சுருக்கேன். இதை நேற்று தான் புதுசாக லெமன் கட் பண்ணி வச்சேனா. ஸோ அதனால் அதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன், புதுசாக வைக்கலை. அப்புறம் உருளிலையும் பூ நேற்று தான் வச்சேன் ஃப்ரெஷ்ஷாக. அதனால் அப்படியே இருந்தனால தண்ணி மட்டும் மாற்றிக்கிட்டு வச்சிட்டேன். டெய்லி உருளியில் தண்ணி மாற்றணும். பூ அப்படியே இருந்தாலும் தண்ணி மட்டும் மாற்றணும். ஸோ வாசல் பாருங்கள் எவ்வளோ மங்களகரமாக இருக்குன்னு. அதோடு விடாமல் நம்ம கிச்சன்லேயும் கோலம் போட்டுக்க போகிறோம். நம்ம கேஸ் ஸ்டவ்வில் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு கோலம் மட்டும் போட்டுக்கலாம். மாக்கோலம் நம்ம கரைச்சி வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அதில் கொஞ்சம் மிச்சம் வரும். ஸோ அதை இங்கே போட்டுக்கலாம். துளசி செடி இருந்தால் துளசி செடிக்கிட்ட போட்டுக்கலாம். நம்ம சாமி ரூமுக்கு கீழேயே வாசல் மாதிரி இல்லை, இடம் இருக்குல்ல நம்ம நின்று பூஜை பண்ணோம், அந்த இடத்துலையும் நம்ம போட்டுக்கலாம்.
ஸோ போட்டு முடிச்சுட்டு நம்ம டிவிலையும் பார்த்திங்கன்னா சாமி பாட்டு எதாவது போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கனகதாரா சூஸ்திரம், அதுக்கப்புறம் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நல்லா மைல்டாக சவுண்ட் வச்சுட்டு நம்ம வந்து பூஜை வேலையெல்லாம் பார்த்தோன்னு வைங்களேன், செம்ம ஒரு வைப் இருக்குங்க. ஸோ இப்போ பூஜையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ரூம்லேயும் சாமி ரூம்லேயும் பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டேன். ஏற்றி வச்சுட்டு வாசலில் வந்து தீப தூப ஆர்த்தியெல்லாம் காட்டிகிட்ருக்கேன். முக்கியமாக நம்ம குலதெய்வம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த நிலவாசலில் தாங்க. அதுதான் நிலவாசலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. வாசலில் வெள்ளிக்கிழமை ஆனால் மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக மாற்றுங்க. அதே மாதிரி வாசலில் நிலவுக்கால்லையும் வந்து தீப தூப ஆர்த்தி காட்டுங்க. சாம்பிராணி புகை வீடு முழுக்க காட்டணும். இந்த மாதிரி நிலக்கால்லையும் காட்டணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது ஏதாவது ஒரு விஷயம் இல்லாமல் நமக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வீடு ஃபுல்லாக இந்த மாதிரி சாம்பிராணி புகையெல்லாம் காட்டிட்டு நான் இப்போ வந்து சாமிக்கு பிரசாதம் தான் ரெடி பண்ண போகிறேன். விளக்கு எரியும் போதே டக்குன்னு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். மேகி மாதிரி, ஏன்னா இன்ஸ்டன்ட்டு பாயசம் மிக்ஸ் விற்குது இல்லையா, ஸோ அதுதான் வாங்கியிருக்கேன். அதுக்கு வந்து பாக்கெட் பால் வந்து அப்படியே தண்ணி விடாமல் அதை காய்ச்சிட்டு ஒரு 2 கப் அளவுக்கு ஊற்றிட்டு அந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பாக்கெட் இருக்குல்ல, இதுதான் ராயல் சேமியா பாயசம்னு சொல்லிட்டு இதை அப்படியே நம்ம அதோட போட்டுட்டு வேக வச்சுட்டு வந்துடலாம். சைடில் எனக்கும் அப்படியே காஃபி ரெடி ஆகிட்டுருக்கு. காஃபி போடுற கேப்பில் நமக்கு வந்து பாயசமும் ரெடி ஆயிரும். அப்படியே எடுத்து சாமிக்கு படைச்சிட்டு நம்ம வந்து காஃபி போட்டு குடிக்கலாம், காஃபி எடுத்து குடிச்சிக்கலாம் அப்படி சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். பால் காஞ்சிடுச்சு, காஃபியும் ரெடி ஆகிடுச்சு. அதே டயத்தில் வந்து நமக்கு வந்து பாயசம் நல்லா வெந்துடும். பாயசத்தை வந்து லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். நல்ல பால்லாம் சுண்டி வந்துடும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் சாப்பிட நல்லா இருக்காது எங்களுக்கு. நாங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸோடு தான் நாங்கள் எடுத்துப்போம். ஸோ அப்படியே கொண்டு போய் சாமிக்கு படைச்சிட்டேன். விளக்கு எரிஞ்சிட்ருக்கு. பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம ஏற்றுற விளக்கு. சிலர் வந்து 5 விளக்கு ஏற்றுவாங்க, 5 முக விளக்கு அந்த மாதிரிலாம் ஏற்றுவாங்க. நான் வந்து அப்படிலாம் ஏற்ற மாட்டேன். நம்ம சாமிக்கு எப்போவுமே ஏற்றுற விளக்க நான் ஏற்றுறது அவ்வளோதான். ஏற்றி முடிச்சுட்டு நம்ம எப்பவும் பண்ணுறது தான். நம்ம ஃபிஷ் டேங்க்கில் வந்து ஃபுட்டெல்லாம் போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா அப்டேட் பார்த்திங்கன்னா நிறைய குட்டி ஃபிஷ்லாம் இருந்துச்சுல, பேரா அது இறந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் ஏஞ்சல் எனக்கு பிடிச்ச 2 ஃபிஷ்ஷு அது இறந்துருச்சு. ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஒரு ஃபுட்டு போடுறேன்னு சொல்லி போட்டு அதை சாப்பிட்டு பாவம் அது இறந்துருச்சுங்க. அப்புறம் காலையில் எந்திரிச்சிட்டாரு. அவரும் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 7-7:30 மேலே எந்திரிச்சிட்டு எனக்கும் காஃபி கொடு அப்படின்னோடனே காஃபியும் பிஸ்கட்டும் எடுத்துகிட்டு போகிறேன். குப்பிட்டுக்கு அன்றைக்கி எல்லோ கலர் டே செலிப்ரேஷன் ஸ்கூலில். ஸோ அதனால் எல்லோ கலரில் ஃபுட்டு கொடுங்க அப்படின்னு ஸ்கூலில் சொல்லியிருந்தனால மாம்பழம், அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன், அது கூட வந்து ஒரு பொட்டுக்கடலையில் ஒரு லட்டு மாதிரி அதை செஞ்சு வச்சுருந்தேங்க. இதுதான் வந்து அன்றைக்கி உண்டான ஸ்நாக்ஸு. காலையிலேயே வந்து 9:30க்கு ஸ்கூலு, 9:20க்கு அங்கே இருக்கணும். ஸோ 9 மணிக்குள்ளே ரெடி பண்ணணுன்னு பண்ணிகிட்ருக்கேன். பொட்டுக்கடலைக்கு வந்து எவ்வளோ பொட்டுக்கடலை எடுக்கிறோமோ அதே அளவுக்கு ஜீனி எடுத்து அரைச்சிட்டு நெய்யை லைட்டாக ஹீட் பண்ணி அதில் போட்டு உருண்டை பிடிச்சிங்கனாலே முடிஞ்சு போச்சு. வேலைக்கு போகிறவங்க கூட இதை அசால்ட்டாக செஞ்சுட்டு போயிடலாம், ஒர்க்கிங் விமென்ஸ் கூட. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய ஸ்நாக்ஸ் நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கையிலேயே நல்லா இறுக்கி பிடிச்சி பண்ணிங்கனாலே நல்ல லட்டு சூப்பராக வந்துடுங்க. ஒரு 3 லட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து மாம்பழம், குப்பிட்டுக்கு மாம்பழம் பிடிக்கும். அதுவும் இந்த மாம்பழம் பயங்கர ஸ்வீட்டாக இருந்துச்சு. குப்பிட்டுக்கு ஹாஃப் மாம்பழம் கொடுத்துட்டு ஹாஃப் மாம்பழம் நானே சாப்பிட்டுட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் வந்து வேக வச்சு விட்ருந்தேன். அதுக்கப்புறம் பயங்கர டயர்டாகிடுச்சுங்க. அப்புறம் சாம்பார் சட்னி மட்டும் வச்சுட்டு ஹஸ்பண்ட் கொண்டு போய் குப்பிட்டு இறக்கி விட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் தோசை ஊற்றி சாப்பிட்டோம் 2 பேருமே. தோசை அப்புறம் கொத்தமல்லி சட்னி அரைச்சேன். இது எல்லாமே நம்ம ரெகுலராக காட்டுறதுனால வந்து அதெல்லாம் வீடியோ எடுக்கல. இந்த பருப்பு சாம்பாரும் ரொம்ப ஈஸிங்க. குக்கரில் பருப்பு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிட்டோம். 4 விசில் விட்டு எடுத்து அது சாம்பார் ரெடி ஆயிரும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். பாசி பருப்பு சாம்பார் இது. அதுக்கப்புறம் கொத்தமல்லி சட்னி. கொத்தமல்லியும் அதுதான் ரொம்ப ஈஸி. வெங்காயம் மட்டும் கொஞ்சம் போட்டு கொத்தமல்லி போட்டுட்டு தேங்காய் போட்டு அரைச்சிட வேண்டியதான். கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு. ஸோ அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் போய் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு வந்துட்டேங்க. சாரீலேயே ரொம்ப நேரம் இருக்க முடியலன்ட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அப்படியே வந்து லன்ச்சும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி லன்ச்சுக்கு வந்து ஃப்ரைடேன்றனால சாம்பார் தான் வைக்க போகிறேன். சாம்பார் வந்து முள்ளங்கி சாம்பார் தாங்க பண்ணிகிட்ருக்கேன். ஹஸ்பண்டுக்கு முள்ளங்கி சாம்பார் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் நல்லா சாப்பிடுவோம் 2 பேருமே. அதனால் வந்து வெண்டைக்காய் தான் பொரியல் பண்ணிக்கிட்டேன்.
அப்புறம் ரசம் வச்சுக்கிட்டேங்க. அவ்வளோதான். இந்த சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அதோட வந்து ரசமும் வச்சாச்சு. அப்புறம் வெண்டைக்காய். இது வந்து பாதி வெண்டைக்காய் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுருக்காங்க. சாப்பாடெலாம் எடுத்து வச்சிட்டேன், சாப்பிட்டுருக்காங்க. அப்போ வந்து எடுத்தது. அப்புறம் அப்பளமும் பொரித்து அப்படியே கொடுத்தேங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா லஞ்ச் டைம்லாம் முடிஞ்சு ஒரு ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் மீஷோவில் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா பாத்ரூமில் வந்து ஷெல்ஃபே இல்லை எங்களுக்கு. ஸோ அதனால் இந்த ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒன்று வாங்கி மாட்டிக்கலாம் அப்படின்ட்டு ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க, அந்த பேஸ்ட் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. எனக்கு இதுதான் செட் ஆகும். ஸோ அழகாக பேஸ்ட் பண்ணிட்டேன். இது ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வைக்கணும்னா வைக்கலாம். அதனால் அது எதுவும் வைக்காமல் உங்களுக்கு வீடியோ மட்டும் எடுத்தேங்க. அதுக்கப்புறம் இது ஒரு டெக்கரேஷன்ஸ்க்காக இந்த ப்ராடக்ட்டும் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு நல்ல க்ரீனிஷாக இருக்கும். வீடியோஸ்க்கும் பின்னாடி வச்சு எடுக்கலாம். எங்கேனாலும் இதை வந்து செட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கினேன். இதுவும் அழகாக இருந்துச்சு. நம்ம டிவி ஸ்டாண்டுக்கு தான் வாங்கியிருக்கேன். இதனாலும் ஃப்யூச்சரில் எனக்கு என்ன ஐடியா தோணுதோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுப்பேங்க. இப்போதைக்கு இதான் பிளானு. ஸோ இந்த 4 பிளான்ட்டுமே சூப்பராக இருக்குது. கம்மி பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து வீட்டை டெக்கரேட் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் மீஷோவில் ஆர்டர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.